நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சில பேருக்கு கால்லேயே அடிபடும், சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், சில பேருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது. அந்த ஒரு விஷயத்தினால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடன்கிறதே வாங்க மாட்டார், கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் பெரிய கடன்காரர் ஆயிடுவார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த ஹெல்த் இஷ்யூ வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க கடன் படணுங்கிற அந்த ஒரு விதி இருக்கும். ஆனால் அவங்க கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு நிற்பாங்க. அந்த டயத்தில் ஒரு சின்னதாக ஒரு லோன் போட்டு வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஹெல்த் இஷ்யூவை வந்து தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு எந்த கிரகம் மேக்ஸிமம் காலில் அடிபட்டால் சனி பகவான், அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய்க்கு எது சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்மந்தப்பட்ட கட்டி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அந்த கிரகத்துக்கு உரிய தானங்கள் சொல்கிறோம் இல்லையா, தான தர்மம் ஒன்று தான் தீர்வு, பரிகாரம் நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ அதை பார்த்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சால்வ் ஆகிடும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பான முறையில் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும்.